பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 122. இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலை நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதே போல் நீர் அநேக பிள்ளைகளை ஆசீர்வதிக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்குள் இருந்த சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றியதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே வல்லமையான ஆவியானவரை பக்க துணையாய் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஞானத்தின் ஆவியை கொடுத்து ஞானமுள்ள உமது இறை வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருடைய ஜெப குரலையும் நீர் கேட்டு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவர்களை வழிநடத்திய தருணத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்திருக்கின்றீர். எங்களை அனுதினமும் விசாரிக்கின்றீர். நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து உமது வான தூதர்கள் வழியாக எங்களுக்கு எல்லாவித ஆற்றல்களையும் பாதுகாப்பையும் கொடுத்து இருக்கின்றீர். நாங்கள் வான தூதர்களுடைய ஆற்றலையும் வல்லமையும் பெற்ற பிறகும் கூட உமக்கு சித்தமில்லாத செயல்களை செய்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே எங்களுடைய கண்களை நாங்கள் உயர்த்துகின்றோம். எங்களுடைய கண்களை நாங்கள் பதிய வைத்து உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நீர் தரக்கூடிய சமாதானம் எங்களுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டுமாயும் ஆண்டவரே, நீர் வாழக்கூடிய இடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் குடும்ப ஜெபம் சொல்லி ஜெபித்த நாட்களிலே நீர் எங்களுக்கு துணையாக கடந்து வந்திருக்கின்றீர். ஆண்டவரே, அந்த எங்களுடைய குடும்பத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே அநியாயம் செய்துவிடக் கூடாது, யாருக்கும் துரோகம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் பட்ட வேதனைகளையும் கஷ்டங்களையும் எண்ணி இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டும் மீண்டும் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் விடாதபடி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையையும் நீர் எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கின்றது. நாங்கள் வாசிக்கின்றோம் 1 பேதுரு 1 அதிகாரம் 15 இறை வார்த்தையிலே, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்களுடைய நடத்தை எல்லாம் தூய்மை உள்ளவராக இருங்கள் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்கவும் எங்களுடைய நடத்தை எல்லாம் என் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு செயலாக இருக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இதோ நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அறைகிறோம் அப்பா. உமது கல்வாரி இரத்தம், உமது மாசு மறுவற்ற இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம், உமது தூய்மையான இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கின்றேன். ஏனென்றால் பாவம் செய்து செய்து இதோ குறுகி போய் இருக்கிறோம் அப்பா. தூய்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை
விட்டு பிரிந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடி எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண் உலகம் முழுவதும் அவரின் மாட்சியால் நிறைந்துள்ளது என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொருவரையும் நல் வாழ்வுக்குரிய வழியில் அழைத்து சென்று என் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீதிபதிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அட்வொகேட் தொழிலை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். குமஸ்தா மாறுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். லஞ்சம் வாங்காதபடி நேர்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் நீதியை திருத்தி அவர்கள் சொல்லிவிடாதபடி இந்த நாளிலே அவர்களுடைய நாவிலே என் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கும்படியாகவும் நேர்மையோடும் நியாயத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மால் மட்டுமே அவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே நீர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே தனக்கு போதுமான ஊதியங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு நேர்மையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இவர்கள் நடப்பார்கள் ஆக அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, அவர்களுடைய மாளிகையிலே நல்வாழ்வு இருக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். யாக்கோப்பு 4:8 சொன்னதுபடி கடவுளை அணுகி சொல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று. இதோ அதிகாலையிலே உம்மை தேடி வந்து உம்மை அணுகி வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படவும் அவர்கள் நிறைவோடு வாழவும் நிறைவான எண்ணத்தோடும் சிந்தையோடும் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எனவே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளிக்கு உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் இன்னும் அவர்கள் அநேக பேருக்கு உதவி செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே பல வகையான பாதிப்புகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். விபத்தினால் பாதிக்கப்பட்டு இதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, முழுவதும் கழுவப்பட்டு அவர்கள் தூய்மை அடைய வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோர் தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் அனுதினமும் அன்றாடுங்கள். ஆமா, அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.